அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். முதல்ல எல்லாருக்குமே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? ஆனால் பார்த்தீங்கன்னா நான் முந்தின வகுப்பு போட்டிருந்தேன். இதே மாதிரில ஸ்டாட்டிக் ஜிக்கு 8 போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருமே 20 மார்க் 22 மார்க் எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த மார்க் எடுத்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? நான் கொடுக்குற கேள்வி பார்த்தீங்கன்னா முக்கியமான கேள்விகள் தான் கொடுப்பேன். ஸோ இதுலேருந்து நீங்கள் பிஜி எக்ஸாமுக்கு நிறைய கேள்விகள் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இதுவே பார்த்தீங்கன்னா அதில் 9வது பகுதி. இதுக்கான பிடிஎஃப் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு ஃபுல் பிடிஎஃப் கொடுக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் டெலிகிராம் சேனலில் போயிட்டு மேலே வந்து என்னுடைய சேனல் நேம் இருக்கும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போயிடும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸு, ஃபைல்ஸு, லிங்க்ஸ் இந்த மாதிரி நிறைய டேப் இருக்கும். அந்த டேப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் டேப் செலக்ட் பண்ணி அதை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்கும் வாக்கி டாக்கி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிக்குன்னு சொல்லி போட்டிருப்பேன். தனியாக பிடிஎஃப் ஃபைல் போட்டிருப்பேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? நான் உங்களுக்கு ஆன்சரோடு தான் போட்டிருப்பேன். இப்போ நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே பகுதியில் 9வது வகுப்பு பார்க்கலாம். இதுவும் போன வகுப்பு மார்க்கே தான். உங்களுக்கு நான் 3 செகண்ட் டைம் கொடுப்பேன். நீங்கள் வந்து சரியான ஆன்சர் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கடைசியில் 25 கொஸ்டின் இல்லையா, 25 நீங்கள் எத்தனை போட்டிங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. போன வீடியோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவ்வளோத்துக்கு வாழ்த்துக்கள். ஓகேவா? இந்த வகுப்புலையும் நிறைய மார்க் எடுக்க பாருங்கள். மேக்ஸிமம் 20க்கு மேலே எடுக்க பாருங்கள். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம கேள்விக்கு போயிடலாம். முதல் கேள்வி, உலக தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? உங்களுக்கான 3 செகண்ட் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? நான் 3 செகண்ட் பேசாமல் இருப்பேன். நீங்கள் வந்து ஆன்சரை மனசில் நினச்சிக்கோங்க. அதுக்கடுத்து நான் வந்து ஆன்சரை சொல்கிறேன். முதல் கேள்வி ஆன்சர் சூஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஆப்ஷன் பி சீனாவை சூஸ் பண்ணி தான் நீங்களும் சரியான ஆன்சரை சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆப்ஷன் பி சீனா. இதுதான் பார்த்தீங்கன்னா உலகத்தில் அதிக அளவில் தேயிலையில் உற்பத்தி வகக்கூடிய முக்கியமான நாடு சீனா. இந்தியா பார்த்தீங்கன்னா ஓரளவு தேயிலை உற்பத்தி பண்ணும். ஆனால் 2வதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா? இந்தியாவில் தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகக்கூடிய மாநிலம் பார்த்தீங்கன்னா அசாம். அடுத்து காஃபி. இந்தியாவில் அதிக அளவில் காஃபி உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலம் கர்நாடகா. ஓகேவா? காஃபி கர்நாடகா, தேயிலை அசாம். நல்லா ஞாபகம் மறந்துடக்கூடாது. இந்த மாதிரியும் கேட்பாங்க. முதலிடம் வகிக்கும் மாநிலம் போனது பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் கேட்டிருந்தாங்க இல்லையா, என்னது குஜராத். அது மாதிரி கேட்க வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரி சூரிய மின் சக்தி என்னது ராஜஸ்தான். இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கான வீடியோ நான் தனியாக போடுறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து போடுறேன். அடுத்து, இடப்பெயர்வு வேளாண்மை ஆந்திராவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் ஆப்ஷன் சி பொடுவை சூஸ் பண்ணியிருந்தா நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆப்ஷன் சி பொடு தான் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பயன்படக்கூடிய அந்த இடப்பெயர்வு வேளாண்மை. நீங்கள் இந்த இடத்துல குழப்பம் வரலாம். அப்போ ஒடிசாவுக்கு இது தானே? ஆமாம், எஸ். நீங்கள் 10ஆம் வகுப்பில் பாக்ஸ் கொஸ்டின் அதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த பொடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கும் உண்டு, ஒடிசாவுக்கு உண்டு. நல்லா ஞாபகம். 2 ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொடு அப்படிங்கிறது இடப்பெயர்வு வேளாண்மையாக இருக்குது. என்னதெல்லாம்? ஒடிசாவுக்கும் ஆந்திராவுக்கும் பொடு. ஓகேவா? நல்லா மறந்துடக்கூடாது. இந்த பெண்டாங்கிறது பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம், பீவாரும் மத்திய பிரதேசம், பொன்னங்கிறது பார்த்தீங்கன்னா என்னங்க கேரளா நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பொன்னம் கேரளா. இந்த மாதிரி தனியாக இடப்பெயர்வு வேளாண்மை இருக்குது. அதுக்கடுத்து பரதநாட்டியங்கள், நாட்டியங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா நடனங்கள் இருக்கும், நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கு எக்கச்சக்க இருக்குது. ஓகேவா? எல்லாத்துக்குமே நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அடுத்து, ஹிராகுட் அணை எந்த ஆற்றின் மீது கட்டப்பட்டது? இது போன வருடமா அதுக்கு முந்தின வருடமானு தெரியல, பிசி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? இதுக்கான சரியான ஆன்சர் சூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் மகாநதி ஆப்ஷன் டி மகாநதியை சூஸ் பண்ணியிருந்தா கரெக்டான ஆன்சர் என்னது? மகாநதி. ஆப்ஷன் டி மகாநதி. மகாநதியின் குறுக்கேத்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹிராகுட் அணை கட்டப்பட்டிருக்கும். ஓகேவா? அப்போ பாகீரதியில் ஒன்று கேட்டிருப்பாங்க. என்னது? பாகீரதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அணை கேட்டிருப்பாங்க. எனக்கு சரியாக தெரியல. ஹிராகுட் மகாநதி. பாகீரதியில் பார்த்தீங்கன்னா சரியாக தெரியல. ஆனால் அந்த சட்லஜில் பார்த்தீங்கன்னா என்னது பக்ரானங்கள் அணை கட்டியிருப்பாங்க. பாகீரதியில் என்ன அணை கட்டியிருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மறந்துருச்சு. ஓகேவா? பாகீரதியில் என்ன அணை கட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து, சுந்தரவன உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் உள்ளது? சரியான ஆன்சரை செலக்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம் தான் பார்த்தீங்கன்னா சுந்தரவன உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள மாநிலம். ஆப்ஷன் டி என்னது? மேற்கு வங்காளம். உலகிலேயே மிகப்பெரிய என்னது சதுப்பு நில காடுகள் என்னது? இந்த சுந்தரவனம் தான். எங்கே இருக்குது? மேற்கு வங்காளத்தில் அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உயிர்கோள காப்பகம். மேற்கு வங்காளத்தோட தலைநகரம் என்னது? கொல்கத்தா. அடுத்து, தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது எது? சரியான ஆன்சர் சூஸ் பண்ணுங்கள். தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி காவேரி. தமிழ்நாட்டினுடைய மிக நீளமான ஆறும் கூட இந்த காவேரி தான். காவேரி தான் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? தென்னிந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு தான் இந்த கோதாவரி. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர்? 761 கிலோமீட்டர் பாய்ந்து இந்த காவேரி வந்து பாய்கிறது. எங்கே உற்பத்தி ஆகுது? கர்நாடக மாநிலத்தில் உள்ள குடகு மலையில் உள்ள தலைக்காவிரியில் தான் உற்பத்தி ஆகும். இந்த ஆறுகளை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். நம்ம சேனலில் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா?
அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி எது? இதுக்கான ஆன்சர் சர்ச் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் பி சிலிக்கா ஏரி. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காயல் ஏரி. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்கும். ஓகேவா, ஒடிசாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏரி தான் இந்த சிலிக்கா ஏரி. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய மிகப்பெரிய காயல் ஏரி. அதே மாதிரில இந்தியாவினுடைய மிகப்பெரிய உப்பு ஏரி எதுன்னு கேட்பாங்க. சாம்பார் ஏரி. ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்கள். சாம்பார் ஏரி தான் என்னது? இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உப்பு ஏரி. இது எந்த மாநிலத்திற்கும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்த சாம்பார் ஏரி காணப்படும். இந்த பழவேற்காடு ஏரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏரி என்னது? இந்த பழவேற்காடு ஏரி. இந்த வேம்பநாடு ஏரி பார்த்தீங்கன்னா கேரளாவில் அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான ஏரி. இந்த மாதிரி 4 ஆப்ஷனுக்கு உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, இப்படி 4 ஆப்ஷனுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தா நீங்கள் ஈஸியாக ஆன்சரை செலக்ட் பண்ணிடலாம். ஓகேவா. அடுத்து இந்தியாவின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையின் பெயர் என்ன? சரியான ஆன்சரை செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு ஆப்ஷன் ஏ அக்னின்னு செலக்ட் பண்ணியிருந்தா சரியான ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் ஏ அக்னி தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை. இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்க கண்டத்துக்கு கூட இந்த ஏவுகணையை வச்சு ஏவலாம். ஓகேவா, ஸோ அப்போ கண்டம் விட்டு கண்டம் பாயோட ஏவன் என்னது? இந்த அக்னி. இந்த ஆகாஷ், பிரம்மோஸ், பிருத்திவி எல்லாமே என்னது? சிறிய தொலைவு. ஓகேவா, சிறியலாக அந்த ராக்கெட்டுகள் வந்து ஏவக்கூடிய பயன்படக்கூடிய முக்கியமான அந்த ஏவுகணைகள். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிலத்திலிருந்து தாக்கலாம், நீரிலிருந்து தாக்கலாம். இதுக்கான சோதனைகள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒடிசா கடற்கரையில் வந்து நடத்தப்பட்டிருக்கும். ஓகேவா, முதல்ல தரையிலிருந்து நிலத்தில் தாக்கக்கூடிய அந்த அமைப்பு, அடுத்து கடலில் இருந்து தரையில் தாக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அடுத்து நீரிலிருந்து நீருக்கு, அடுத்து நிலத்திலிருந்து நிலத்தில், இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மோஸ், பிருத்திவி, ஆகாஷ்லாம் பண்ணக்கூடிய முக்கியமான ஏவுகணைகள். அப்போ கண்டம் விட்டு கண்டமாவது என்னது? அக்னி. அடுத்து இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது? இதுக்கான சரியான ஆன்சர் செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கான சரியான ஆன்சர் ஞானபீட விருது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வாங்கக்கூடிய மிக உயரிய இலக்கிய விருது. ஓகேவா, அதே மாதிரில தமிழ்நாட்டில் இருந்து முதல் ஞானபீட விருது பெற்ற அந்த தமிழர் யாருன்னு சொல்லி வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா, பாரத ரத்னா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வாங்கக்கூடிய இந்தியாவில் வாங்கக்கூடிய விருது. பரம்பீர் சக்ரா எதுக்கு? விளையாட்டு வீரர்கள் வழங்கக்கூடிய முக்கியமான அந்த விருது தான் அந்த பரம்பீர் சக்ரா. செவாலியர் விருது ஒரு கொஸ்டின் இருக்குது. என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செவாலியர் விருதை வழங்கும் நாடு என்னது? ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸ் தான் பார்த்தீங்கன்னா என்னது? இந்த செவாலியர் விருதை வழங்கும். நம்ம சிவாஜி கணேசன் நடிகர் அவர் கூட அந்த செவாலியர் விருதை வாங்கியிருப்பார். இப்போ ரீசெண்டாக யார் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் நினைக்கிறேன். கமல்ஹாசனுக்கு வந்து செவாலியர் விருது கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, இருந்தாலும் நெட்டில் செக் பண்ணிக்கோங்க. வாக்சினேஷன் என்ற சொல் யாரால் சூட்டப்பட்டது? இதுக்கான சரியான ஆன்சர் செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி எட்வர்ட் ஜென்னர். இவர் தான் பார்த்தீங்கன்னா முதலாக பெரியம்மை அந்த நோய்க்கு பார்த்தீங்கன்னா தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருப்பார். அதனால தான் பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் என்ற அந்த சொல்லை வந்து பயன்படுத்தியிருப்பார். யார்? எட்வர்ட் ஜென்னர். ஓகேவா, கார்லோஸ் லின்னேயஸ் ரிசர்வ் பெயர் முறையை தொடங்கி வச்சிருப்பார். வேறு டார்வின் பரிணாம கொள்கை. டார்வின் இப்போ எஸ்ஏ கொஸ்டின் ரீசெண்டாக கேட்டால் எஸ்ஏ கொஸ்டின் சிற்றினங்களின் தோற்றம் இந்த நூலை எழுதியவர் யார்? சார்லஸ் டார்வின். ராபர்ட் ப்ரௌன் வருவார் ஃபுல் பேர் இல்லை. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் மதுவிலக்கை வலியுறுத்தி ராஜாஜி நடத்திய இதழ். சரியான ஆன்சர் செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி விமோசனம். இதுதான் பார்த்தீங்கன்னா ராஜாஜி நடத்திய இதழ். எதுக்காக? மது விலக்கு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மதுக்கடைகள் மூட சொல்லி, அப்போ மதுக்கடைகள் கிடையாது, அப்போ வந்து கல்லுக்கடைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை அந்த விலக்கு வைக்கிறதுக்காக ராஜாஜி நடத்திய இதழ் தான் இந்த விமோசனம். 1952 ராஜாஜி பதவிக்கு வருவார். முதலாக முதலமைச்சராக தமிழ்நாட்டில் வருவார். யார்? ராஜாஜி. இவர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அந்த பதவி வகிப்பார். அப்போது முதலாக அந்த மாதிரில பாரத ரத்னா விருது வாங்கிய ஒரு அரசியல், அதாவது முதலமைச்சர் யார் தான்? இவர் தான், ராஜாஜி தான். ஓகேவா, 1930 இந்த வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தை முதன்மையேற்று நடத்திருப்பார் ராஜாஜி. இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் பாருங்கள், விடுதலை, புரட்சி, குடியரசு, இந்த 3 பத்திரிகை யார் நடத்திருப்பா? பெரியார், தந்தை பெரியார் பார்த்தீங்கன்னா இந்த மூணு இதழையும் நடத்திருப்பார். இந்த 3 தெரிஞ்சாலும் ஈஸியாக போட்டுடலாம். இது ராஜாஜி பெரியார் நடத்தினது, இது பெரியார் நடத்தினது, இது பெரியார் நடத்தினது. பெரியாருக்கும் ராஜாஜிக்கும் சும்மே ஆகாது. அப்போ எப்படி வரும்? அப்போ இதை நீங்கள் இந்த ஆப்ஷன் தெரிஞ்சாலே இது ஈஸியாக போட்டுடலாம். இந்த கொஸ்டின் தெரியலனா கூட ஈஸியாக போட்டுடலாம். இது 3 நீங்கள் பார்க்கணும். விடுதலை, புரட்சி, குடியரசு 3மே பெரியார் பண்ணக்கூடியது. அப்போ விமோசனம் தான் கட்டாயம் வரும், ஈஸியாக போட்டு போயிடலாம். ஓகேவா, அவன் மார்க்கில் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா பெரியார் இருக்கார் இல்லையா, 1925 வந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியிருப்பார். அதனுடைய அதிகாரப்பூர்வ இதழ் எதுன்னு பார்த்தீங்கன்னா குடியரசு. ஓகேவா, ஒரு கொஸ்டின் மறந்துடக்கூடாது. அடுத்து அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? சரியான ஆன்சர் செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம்.
நீங்கள் வந்து ஆப்ஷன் சி 22 செலக்ட் பண்ணியிருந்தா சரியான விடை. ஓகேவா? ஆப்ஷன் சி 22. தற்போது அதாவது இப்போ 2023 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 22 மொழிகளை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. ஆனால் அரசியலமைப்பு 1950 நடைமுறைப்படுத்தப்படுறாங்க இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 மொழி தான் இருக்கும். அப்போ இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. எப்படி அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது 8வது அட்டவணையில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 14. தற்போது உள்ள மொழிகள் எத்தனை? 22. இது ப்ரீவியஸ் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? அடுத்து என்னது? 22 மொழி அட்டவணை கேட்பாங்க. அட்டவணை கேட்டிங்கன்னா 8வது அட்டவணை, மொழிகள் அட்டவணை. 14 மொழிகளுக்கு அப்புறம் சேர்த்துருப்பாங்க சிந்தி, அப்படி நிறைய மொழி சேர்த்துருப்பாங்க. சிந்தி, போடோ, டோங்கிரி, மைத்திலி, சாந்திலி. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது நேபாளி, அந்த மாதிரி நிறைய மொழிகள் சேர்த்துருப்பாங்க. அதுக்கான தனி வீடியோ நான் வந்து பாலிட்டியில் போட்டிருக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அடுத்து தொழிற்புரட்சி முதலாக ஆரம்பித்த நாடு எது? சரியான ஆன்சர் செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து. இங்கிலாந்தில் தான் பார்த்தீங்கன்னா முதலாக தொழிற்புரட்சி தொடங்கியிருக்கும். 1729 நினைக்கிறேன். ஓகேவா? இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா முதலாக இங்கிலாந்தில் தொழிற்புரட்சி தொடங்கியிருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து அமெரிக்காவிலையும் தொடங்கும் 1920 நினைக்கிறேன். ஓகேவா? 29 தெரியல. அந்த வருடங்களில் அமெரிக்காவிலையும் இந்த பொருளாதார புரட்சிங்கிறது தொடங்கியிருக்கும். அது முதல்ல எங்கே தான் தொடங்குது? இங்கிலாந்தில் தான் தொடங்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா உலக வரலாறு வரக்கூடிய கொஸ்டின். இது கேட்பாங்க, கட்டாயம் கேட்பாங்க. ஏன்னா இப்போ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க, பாஸ்டன் நீர் தேநீர் விருந்து எந்த நாட்டுடன் தொடர்புடையது? அது இந்தியாவுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் போர் நடந்துச்சு, அமெரிக்காக்காரன் வின் பண்ணிடுவான், அவன் வந்து கொண்டாடின விருந்து தான் பாஸ்டன் விருந்து. அதை கேட்டிருந்தாங்க. அப்போ உலக வரலாறு நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிக அளவில் குளங்கள் உள்ளன? சரியான ஆன்சர் செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஆப்ஷன் சி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சரியான ஆன்சரை சூஸ் பண்ணியிருக்கீங்க. ராமநாதபுரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் குளங்கள் காணப்படும். அப்போ காஞ்சிபுரத்தில் என்ன இருக்கும்? அதிக அளவில் ஏரிகள் காணப்படும். ஓகேவா? ஏரி பாசனத்தில் சோழர்கள் காலத்தில் சிறந்து விளங்குறது என்னது? இந்த காஞ்சிபுரம். அப்போ ஏரிகளின் நகரம் அழைக்கப்படுவது இந்த காஞ்சிபுரம். அதிக குளம் எங்கே இருக்குது? ராமநாதபுரம். அடுத்து மதுரை தூங்கா நகரம் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அடுத்த கொஸ்டின், அஸ்ஸாம் மாநிலத்தின் துயரம் என்று அழைக்கப்படுவது எது? இது ஒரு முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி ஒரு 2 வருஷம் கொஸ்டின் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? சரியான ஆன்சர் சூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஆப்ஷன் டி பிரம்மபுத்திராவை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சரியான விடை. ஆப்ஷன் டி தான் இது. பிரம்மபுத்திரா தான் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா பிரம்மபுத்திரா பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் வழியாக செல்லக்கூடிய ஒரு முக்கியமான நதி. அதில் மழைக்காலங்களில் வெள்ளம் ஏற்பட்டு அந்த அஸ்ஸாம் ஒரு வழியாக பாடுபடுத்திட்டு போயிடும். நிறைய பொருள் சேதம், உயிர் சேதம் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறனால அந்த பிரம்மபுத்திரா நதியை பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமின் துயரம் என்று அந்த மக்கள் அழைக்கிறாங்க. ஓகேவா? அப்போ அஸ்ஸாமின் துயரம் என்னதுப்பா? பிரம்மபுத்திரா. அப்போ மகாநதி இதனுடைய துயரம் இருக்கலாம்? ஒடிசாவின் துயரம் மகாநதி. ஓகேவா? கோசி இதனுடைய துயரம் பீகாரின் துயரம் இந்த கோசி. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியான ஆன்சர் சூஸ் பண்ண முடியும். கோசி பீகாரின் துயரம், மகாநதி ஒடிசாவின் துயரம், பிரம்மபுத்திரா என்னது? அஸ்ஸாமின் துயரம். கங்கை பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேசிய நதியும் கூட 2525 கிலோமீட்டர் பாயக்கூடியது. 2008 தேசிய நதியாக அறிவித்தாங்க. இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? ஈஸியாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு ஈஸியாக பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். அடுத்து செஸ் விளையாட்டு தோன்றிய நாடு எது? சரியான ஆன்சரை செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்தியா. இந்தியாவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா செஸ் விளையாட்டு வந்து தொடங்கும், சதுரங்க விளையாட்டு வந்து தொடங்கியிருக்கும். ஓகேவா? அதை தான் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து உலக நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரவி இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பைக்கு முன்னேறி முதல் இளம் வீரர் யார்? நம்ம வந்து பிரக்ஞானந்தா ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டார். ஓகேவா? ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா கார்ல் மேத்தன்சன் அவருடைய அந்த மெயின் ஆனவர் தான் பார்த்தீங்கன்னா உலகிலேயே செஸ் போட்டியில் சிறந்து விளங்கக்கூடியவர். அவரை நம்ம இந்தியாவில் இருந்து ஒரு பையன் அந்த உலகக்கோப்பையிலே என்னது அவருக்கு எதிராக சந்தித்தான். அதே மாதிரில உலகக்கோப்பை போட்டிக்கு முன்னேறி முதல் அந்த இளம் வயது வேறு யார் தான்? பிரக்ஞானந்தா தான். அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய நதி எது? கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ கங்கை தான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். ஓகேவா? கிட்டத்தட்ட 2525 கிலோமீட்டர் பாய்ந்து கடைசியாக என்னது வங்காள விரிகுடாவில் கலக்கக்கூடிய முக்கியமான ஆறு என்னது? இந்த கங்கை தான். இதனால நம்ம இந்திய நாட்டுடைய தேசிய நதியாகவும் அறிவிச்சிருப்பாங்க. எப்போ? 2008 மறந்துடக்கூடாது. அடுத்த கொஸ்டின், இந்திய அறிவியல் கழகம் அமைந்துள்ள இடம் விட செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பெங்களூர். ஓகேவா? பெங்களூர் தான் பார்த்தீங்கன்னா இந்திய அறிவியல் கழகத்தின் தலைமையிடம் அமைந்துள்ளது. பெங்களூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய மின்னியல் தலைநகரம். வேற என்னது? இஸ்ரோ இந்தியன் விண்வெளி ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குது? பெங்களூரு. வேற என்னது? பட்டு ஆராய்ச்சி மையம் பெங்களூர் தான் நினைக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி தலைமையிடங்களும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேவா? அப்போ இந்திய அறிவியல் கழகம் அமைந்துள்ள இடம் என்னது? பெங்களூர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், புக்கர் பரிசை வென்ற முதல் இந்தியர் யார்? விடையை செலக்ட் பண்ணுங்க.
சரியான ஆன்சர் அருந்ததி ராய். இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்து முதலாக புக்கர் பரிசு வென்ற முதல் இந்தியர். ஓகேவா? ஸோ அருந்ததி ராய் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற எழுத்தாளரும் கூட. அடுத்து எக்ஸிம் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு. ஓகேவா? ஆண்டு. எக்ஸிம் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போம்பா? செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஆன்சரை. ஆப்ஷன் பி 1982 தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிம் வங்கி தொடங்கப்பட்டிருப்பாங்க. எக்ஸிம் வங்கினா ஒன்றும் இல்லை, எக்ஸ்போர்ட் மற்றும் இம்போர்ட் வங்கி. அந்த எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து எக்ஸையும் இம்போர்ட்டில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து ஐஎம்ஐயும் சேர்த்து என்னது எக்ஸிம் வங்கின்னு தொடங்கியிருப்பாங்க. எப்போ? 1982. ஏற்றுமதி இறக்குமதிக்காக தொடங்கப்பட்ட முதல் வங்கி என்னது? இந்த எக்ஸிம் வங்கி. எப்போ? 1982. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், எட்வர்ட் ஜென்னர் எதனுடன் தொடர்புடையவர்? இதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அவங்க கரெக்டாக செலக்ட் பண்ணலாம் பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கான சரியான விடையை செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான விடை ஆப்ஷன் சி பெரியம்மை. ஓகேவா? ஆப்ஷன் சி பெரியம்மை நோய்க்கான தடுப்பூசி கண்டுபிடிச்சவர் தான் இந்த எட்வர்ட் ஜென்னர். இதனால தான் முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம், வேக்சினேஷன் என்ற சொல்ல பயன்படுத்துவர் யார் தான்? இந்த எட்வர்ட் ஜென்னர் தான். இவர் பெரியம்மைக்கான முதல் தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருப்பார். அடுத்து பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார்? சரியான விடையை தேர்ந்தெடுக்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அமர்த்தியா சென். ஓகேவா? அதாவது 1998 வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் நல்ல பொருளாதாரம் அப்படிங்கிற நூலுக்காக இந்த அமர்த்தியா சென் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நோபல் பரிசு வாங்கியிருப்பார். எப்போ? 1998 வாங்கியிருப்பார். இந்தியாவுக்காக வாங்கிய முதல் இந்தியர் யார் தான்? அமர்த்தியா சென் தான். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வேணுகோபால்லாம் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ முதல் பெற்றவர் யார் தான்? அமர்த்தியா சென். நல்லா ஞாபகம். அமர்த்தியா சென் எப்போ? 1998 வாங்கின முதல் இந்தியர் பொருளாதாரத்திற்காக. அடுத்து கிராமி விருது வென்ற முதல் இந்தியர் யார்? கரெக்டாக நான் செயல் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் சி ரவிசங்கர் தான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தாளர். இவர் தான் முதல்ல கிராமி விருது அப்படிங்கிற விருதை வாங்கியிருப்பார், இந்தியர். அடுத்து நோபல் பரிசு வென்ற முதல் இந்தியர் யார்? சரியான விடையை தேர்ந்தெடுக்க பார்க்கலாம். சரியான விடை ஆப்ஷன் சி ரவீந்திரநாத் தாகூர். எப்போ வாங்கியிருப்பார்? 1913 முதலாக நோபல் பரிசு வாங்கியிருப்பார். யார்? இந்தியர். முதல் இந்தியர் யார் தான்? அந்த ரவீந்திரநாத் தாகூர் தான். எதற்காக? இவர் பார்த்தீங்கன்னா வங்காள மொழியில் கீதாஞ்சலி அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பார். அதை இவரே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அதுக்காகத்தான் 1913 நோபல் பரிசு வாங்கியிருப்பார். யார்? ரவீந்திரநாத் தாகூர். நம்மளோட தேசிய கீதத்தை எழுதின யார் தான்? இந்த ரவீந்திரநாத் தாகூர். எங்கே பிறந்தவர்? வங்காளத்தில் பிறந்தவர். அப்போ இவர் எழுதின பாடல் எல்லாமே எப்படி தான் இருக்கிறோம்? வங்காள மொழியில் தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து சாம்பார் ஏரி எங்கு உள்ளது? சரியான விடையை தேர்ந்தெடுக்க பார்க்கலாம். நான் முன்னாடியே சொல்லிட்டு இதுக்கு ஆன்சர் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். சரியான விடை ஆப்ஷன் பி ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உப்பு ஏரி தான் இந்த சாம்பார் ஏரி. இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரியும் கூட என்னது? இந்த சாம்பார் ஏரி. ஓகேவா? அடுத்து இந்தியாவுடன் குறுகிய நில எல்லையை பகிர்ந்துள்ள நாடு எது? சரியான ஆன்சர் தேர்ந்தெடுக்க பார்க்கலாம். நீங்கள் ஆப்ஷன் டி ஆப்கானிஸ்தான் செலக்ட் பண்ணால் இதுதான் அது சரியான விடை. ஆப்ஷன் டி ஆப்கானிஸ்தான். கிட்டத்தட்ட 106 கிலோமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும். ஓகேவா? ஸோ இந்தியா எப்படி இருக்கும்? அப்படி தான் இந்தியா இருக்கும். இந்த இடத்துல ஆப்கானிஸ்தான் இருக்கும். ஓகேவா? அப்போ கிட்டத்தட்ட ஒரு 106 கிலோமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும். ஓகேவா? ஆப்ஷன் டி ஆப்கானிஸ்தான். சரி, ஓகே. 25 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்க 25க்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. 25க்கு எத்தனை? 20, 19, 18, 25 போட்டிங்களான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஸோ போன வீடியோ எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. 25க்கு 25 2 ஒரு சில பேர் வாங்கியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஓகேவா? நம்ம 15 தான் எடுக்க நீங்கள் வருத்தப்படாதீங்க. 15 எடுத்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட திரும்ப அப்போ தான் வெளியே வரும். ஓகேவா? அப்போ நம்மளோட படித்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த நிலைமையில் இருக்க உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்போது நம்ம படிப்பை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிங்க. ஓகேவா? நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த PDF வேணுங்கிறவங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.